அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சோலார் ஆஃப் கிரிட் பதிவில் தான் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறோம். இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா 1 கிலோவாட் சோலார் ஆஃப் கிரிட் தான். இந்த இடத்துல இபி சர்வீஸே கிடையாதுங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா திருச்சி பக்கத்தில் புள்ளம்பாடிலேருந்து வந்து நியர்பை வந்து கல்லகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்துடும். இது வந்து 1 கிலோவாட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பட்டா பிரச்சனை, அதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதனால இங்கே இபி சர்வீஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. இபியில் நிறையா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்ததுனால சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா இபி தரது இல்லைங்க. பட்டா நேம் எல்லாம் ஒருத்தர் பேரில் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் தரது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஹைட்டு வந்து அதிகமாகிற இடத்துல இபி சர்வீஸ் இப்போ தரது இல்லைங்க. இந்த மாதிரி இடத்துல மட்டுமே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக பவரே இல்லாத இடத்துக்கு தான் நம்மளோட மெயினாக நம்ம கொடுக்குற சர்வீஸே வந்து டோட்டல் பவர் அந்த இடத்துல இல்லைன்னா அவங்களுக்கு ஆஃப் கிரிட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான முறையில் காம்ப்ரமைசன், எந்த ஒரு மெட்டீரியலோட காம்ப்ரமைசன் இல்லாமல் பக்காவான பேனல், பிராண்டடான பேனல், வாரி சோலார் பேனல், எக்ஸைடு மைக்ரோடெக்கு இன்வெர்டர் பேனல், அதாவது எக்ஸைடு பேனல், எக்ஸைடு பேட்டரி, இது மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா 200 AH பேட்டரி 540 வாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோனோ பர்க் வித் ஆஃப் கட் சோலார் பேனல் ப்ளஸ் வந்து 1 கிலோவாட் MPPT சோலார் இன்வெர்ட்டருங்க. MPPT இன்வெர்ட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் எஃபிஷியன்சி நீங்கள் எடுக்கலாம். இதில் 80% லோடு அவுட்புட் எடுக்கலாம். பட் ஆனாக்கா மேக்ஸிமம் ட்ராக்கிங் பவர் என்ன வருதோ சோலார்லேருந்து அது அப்படியே எடுத்துக்கும். 1 கிலோவாட்னா 1 கிலோவாட் நீங்கள் பேனல் எடுத்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக. இதில் 800 வாட்ஸ் உங்களுக்கு பவர் ஆஃப் ஆகி போச்சுனாக்கா ஒரு மிக்ஸி ஆன் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல வந்து இதில் போய் ஒரு சைட்டில் பவர் இல்லை அப்படிங்கிற இடத்துல நாங்கள் ட்ரில்லிங் மிஷின் இதில் தான் 750 வாட்ஸ் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி தான் இந்த சைட்டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதுக்கு கேபிள் ரன் பண்ணுறது, கிளாம் ரன் பண்ணுறது, சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போ இந்த இடத்துல வந்து சீட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாத்தையுமே ட்ரில்லிங் மிஷின் இந்த இன்வெர்டர் பேட்டரி ஃபஸ்ட்டு போய் கனெக்ட் பண்ணி தான் அதில் இருந்தால் அங்கே எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். அதுதான் மெயின். இது இந்த இடத்துல இப்போ 1 கிலோவாட் இன்வெர்டரு 200 AH பேட்டரி 1080 வாட்ஸு 1 கிலோவாட்டு கிட்ட தான் சோலார் பேனலு, அலுமினியம் ஸ்ட்ரக்சரு. இது வந்து சீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ கடைசியில் அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஷீட்னாக்க உங்களுக்கு JSW சீட்டோ அல்லது போட்டிருக்க சீட்டில் டாடா சீட்டு இந்த மாதிரி சீட்டில் வந்து A டைப் செட்டு வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஒன் சைடு பார்த்த மாரி பண்ணுவோம். மெயினாக வந்து A டைப் செட் போடும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஸ்லாப் அமைக்கினாக்கா அந்த செட்டு கரெக்டான பொசிஷனுக்கு சோலார் பேனல் நீங்கள் போடணும் ஃபியூச்சரில் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு நார்த்து சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஸ்லோப் வைக்கணும். ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ டைப்பு தெரியணும். இன்னோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துங்க. காமா ப்ளஸ் PCU 1 kVA 12 வோல்ட்டு 220 வோல்ட் ஏசி இன்புட்டு +−10% சிங்கிள் பேஸுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சோலார் பேனலோட வியூவர்ஸ் வந்து 15 வோல்ட்லேருந்து மினிமம் 15 வோல்ட் இருக்குன்னு மேக்ஸிமம் 49 வோல்ட் இருக்குன்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி தான் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரல் பண்ணி தான் இந்த 2 பேனலையும் கொடுத்துருக்கோம். பேரல் பண்ணும்போது நமக்கு ஒரு பேனல் 13 ஆம்ஸ் கிடைக்கும், 26 ஆம்ஸ் கிடைக்கும். அப்போ 200 AH பேட்டரி சார்ஜ் ஆகிறது நமக்கு 20 ஆம்ஸ் கம்பல்சரி நீடுங்க. 200 AH அப்போ 200 AH பேட்டரினாக்க என்ன கான்செப்ட்னாக்கா அதில் 10% சார்ஜிங் கண்ட தேவை. 10% சார்ஜிங் கண்டாக்க 20 ஆம்ஸ் உங்களுக்கு தேவை. அந்த இடத்துக்கு 20 ஆம்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இபியில் சார்ஜ் போட்டிங்கனாக்கா உங்கள் 8 to 10 மணி நேரம் ஒரு பேட்டரி டிஸ்சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணாக்க மறுபடியும் சார்ஜ் ஆகிக்கும். ஆனால் சோலார் பேனல் வந்து அதில் கான்ஸ்டண்ட்டாக கரண்ட் கிடைக்காது, வோல்டேஜ் கிடைக்காதுங்க. அதேமாதிரி மழை காலத்தில் ஒர்க் ஆகுமா வெயில் காலத்தில் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறலாம் இல்லை. சோலார் வெயில் அடித்தா மட்டும் தான் ஒர்க் ஆகுங்க. மழை வரும்போது அந்த மலையோட டெம்பரேச்சர் எவ்வளோ நேரம் அந்த ஹீட் டெம்பரேச்சருக்கு அது வரைக்கும் கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகும். ஃபுல்லாக அந்த பேனல் கூலிங் ஆகிடுச்சுனாக்கா ஒர்க் ஆகாதுங்க. இதுதான் மெயின் கான்செப்ட். வோல்டேஜ் இருக்கும் பட் ஆனால் கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகுது, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது. எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுனாக்கா சன்லைட்டில் வந்து டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் இந்த பேனலுக்கு சன்லைட் அந்த வெளிச்சம் வர்றதுல இருக்குங்க. அந்த வெளிச்சத்துலேருந்து தான் ஒர்க் ஆகுது. அதுதான் மெயின் கான்செப்ட் இந்த சோலாருங்கிறது. சோலார் போடுறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுங்க. அந்த இடத்துல லோடு நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன லோடு அப்படிங்கிறது கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபியூச்சரில் ஏதாவது நம்ம இன்க்ரீஸ் போகிறோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன போடுறீங்களோ அதில் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா இன்வெர்டர் அது மாதிரி தான் சூஸ் பண்ணுறது. இல்லை ஃபியூச்சரில் எதுவும் பண்ணுறோன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு 5 கிலோவாட் நாங்கள் வீடியோ போடுறோம், அதில் பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட லோடெல்லாம் இல்லை, அது மற்ற வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டன்ஷனில் நீங்கள் 800 வாட்ஸ் வந்து லோடு எடுக்கலாம். 800 வாட்ஸ்னாக்கா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மிக்ஸி இருக்குது. நாங்கள் ஏன்னா இந்த இடத்துல பவரே கிடையாது, நாங்கள் எங்களோட ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே இதை யூஸ் பண்ணி தான் இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படின்னா எங்கேயுமே பவர் இல்லாத இடத்துக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறது. ஏன்னா இப்போ இந்த இபியில் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸு. இப்போ இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் நேமில் பட்டா இருக்கிறதுனால நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எனக்கு இபி தர முடியாதுன்ட்டாங்க. கிட்ட ரொம்ப நாள் போராடி பார்த்து முடியல. அதேமாதிரி ஒர்க்கு அந்த பில்டிங் முடிச்ச கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு நகராட்சியிலே வாங்க முடியாத இடத்துலையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பில்டிங்கோட ஹைட் வந்து 38 அடி தான் ஹைட் இருக்குன்னு, அதுக்கு மேலே போகக்கூடாது.
போடக்கூடாது, நிறைய ரூல்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ரூல்ஸ்னால ஈபி வந்து தெரியாமல் இல்லை அந்த கொரோனா டைமில் வீட்டை கட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் தான் நம்ம ஆஃப் கிரிட் வந்து ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஆன் கிரிட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், மத்திய கவர்மெண்ட் சப்சிடியோட பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் பம்பு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல 200 AH பேட்டரி, எக்ஸைடு சோலார் பேட்டரி, 5 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க. நம்ம கொடுக்குற பேட்டரி மேக்ஸிமம் 200 AH பேட்டரி கொடுத்துருவோம். அதில் வந்து மெட்டீரியல் குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம், ப்ரைஸ்லேயும் நெகசிபிள் கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் அந்தளவு குவாலிட்டி ஒர்க்கும் உங்களுக்கு வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி மெட்டீரியலில் வந்து எந்த ஒரு மாற்றம் வராது. பாருங்க, டிசி கேபிள், போஸ்ட் கேரமு, 32 ஆம்ஸில் வந்து டிசி எம்சிபி. ஏன்னா 32 ஆம்ஸ் இந்த இடத்துல என்னத்துக்கு போகிறோம்னா 2 பேரில் வந்து பேனல் பண்ணி போட்டிருக்கோம். அப்போ ஒரு பேனலில் வந்து ஃபீ கவரில் வந்து 13 ஆம்ஸ் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். 26 ஆம்ஸுங்க. எம்சிபிலேருந்து 80% ஆகும்போது லோடு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு ட்ரிப் ஆகணும். ஹை கரண்ட் எடுத்தாலும் ட்ரிப் ஆகணும். மெயினாக எம்சிபி யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்வெர்டர் ஃபால்ட் ஆகிடுச்சுனாக்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த இடத்துல. ஏன்னா இதை நம்பி தான் இருக்குது. இன்கேஸ் பேனல் ப்ராப்ளம்னா கூட நம்ம ஒரு நைட் 2 நைட் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாம். டேரெக்டாக உள்ளே கொடுத்தோம்னாக்க சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் பண்ணணுமோ அது எல்லாமே எர்த்திங் பண்ணணும், ப்ராப்பராக டிசி எர்த்திங் பண்ணணும். நீங்கள் ஏன்னா இந்த வீட்டில் ஈபியே கிடையாது அப்படிங்கும்போது இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா கிரவுண்டுக்கு போகிற மாதிரி நியூட்ரலுக்கு போகிற எடுத்து இந்த வயரை தனியாக தான் போட்டிருக்கோம். ஈபி சர்வீஸே கிடையாது. அப்போ எர்த்திங் ப்ராப்பராக இருக்கணும், டிசி எர்த்திங் ப்ராப்பராக இருக்கணும், ஏசி எர்த்திங் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுக்கும்போது அப்போ மெட்டீரியலோட காஸ்ட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் கொடுக்குறாங்க போகிறாங்க, தாராளமாக இப்போ போட்டிங்க. அந்த விஷயத்தில் நாங்கள் எதுவுமே கம்ப்ரமைஸும் யாருமே எதுவுமே ஒரு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்மாக எங்கள்கிட்ட தான் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கேட்குறதுனால பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இவங்க வந்து லோடு லைட்டு, ஃபேனு, ஒரு மிக்ஸி யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து லோடு ஃபுல்லாகவே 24/7 கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் இந்த வீட்டுக்கு. இதுதான் மெயினான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி சோலார் பேனல் நீங்கள் போடுறீங்கனாக்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் ஸ்ட்ரக்சர். ஒன்று ஆர்சி மொட்டை மாடியில் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் பண்ணுறது ஜேஎஸ்டபிள்யூ. இப்போ இந்த சைட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ சீட்டில் தான் பண்ணியிருக்கோம். சீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட வீட்டில் நீங்கள் சீட் அமைக்கும் போது எப்படி அமைக்கணும்னாக்க சவுத் சைடு பார்த்த மாதிரியோ இல்லை நார்த் சைடு. இப்போ ஏ டைப்புனாக்கா நார்த்து சவுத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து உளுந்துன்னா கீழே போகிற மாதிரி இருக்கணும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் வெஸ்ட்டில் உங்களுக்கு ஏ டைப் தெரியணும். பாருங்க, இதில் நாங்கள் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மெயினாக அலுமினியம் தான் யூஸ் பண்ணுறோம். அது நல்லா தெரிஞ்சுங்க. ஜிஐலாம் போடுறதில்ல. அதே மாதிரி அந்த செல்ஃப் த்ரெட் ஸ்க்ரூவுமே நாங்கள் வந்து எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. அலுமினியம் ஸ்ட்ரக்சர் இது வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி நீளத்துக்கு 2 பீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 mm ஹைட்டு. எதுக்கு ஹைட்டு? அதாவது சீட்டாக உட்கார மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக வரும். நாங்கள் அந்த இதெல்லாம் கிடையாது. இது பாருங்கள், கிட்டத்தட்ட 100 mm ஹைட்டில் இருக்கும். கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்கணும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். ஹீட்டு, பேனலோட ஹீட்டும் சீட்டோட ஹீட்டு 2 அப்சர்வ் பண்ணும்போது சீக்கிரம் பேனல் போயிடும். அதனால் கிளியரன்ஸு சீட்டில் போடும்போது 100 mm ஹையர் ஸ்ட்ரக்சர். இதுக்கு மேலே ஏற்றுனாலும் ஏற்றி போடலாம், அது உங்களோட காஸ்ட்டு தான். இப்போ இந்த இடத்துல 100 mm கொடுத்துருக்கோம். கிளியராக இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லா, வென்டிலேஷன் உங்களுக்கு வந்து ஏர் ஹீட் ஆனாலுமே அந்த சீட்டு விட்டு பேனல் விட்டு வெளியில் வந்து சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கணும். அது மாதிரி பண்ணால் தான் கிளியராக இருக்கும். ஏன்னா இவங்க ஏ டைப்பில் வந்து நார்த்து சைட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சவுத் சைட்லேயும் தண்ணி வடிகிற மாதிரி ஏ டைப் செட் போட்டிருக்காங்க. மேலே ஏறி நின்று வேலை செய்ய முடியல, வழுக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஸ்லாப் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ ஏ டைப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ தெரியணும், நார்த் சவுத்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வடிக்கணும். அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் சோலார் பேனல் எப்போதுமே ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் சைடு தான் போடணும். பாருங்க, மழை பெஞ்சிருக்கு, தண்ணி போட்டிருக்கு, இங்கே ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்குங்க. ஏன்னா அந்த டெம்பரேச்சர் குறையில, லைட்டாக பெஞ்சிருக்கு அவ்வளோதான். ரொம்ப மழை பெஞ்சாலுமே அந்த டெம்பரேச்சர் இருந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வருங்க பேனலோடது. ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்குறதுங்க. நார்மல் வந்து நீங்கள் ரூப் டாப்பில், அதாவது ஆர்சி பில்டிங் மொட்டை மாடியில் போடுறதா இருந்தாலும் சரிங்க, சீட்டில் போகிறதாலும் சரிங்க. சீட்டில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மல் பேனல் ஒரு சைடு உள்ளது தான். மொட்டை மாடியில் போகிற மாதிரி இருந்தால் டபுள் சைடு ஒர்க் ஆகிற பேனல் நம்ம கொடுக்குறோம். 5 ஃபேசியல் பேனல் அப்படின்னு சொல்லிட்டுங்க, டபுள் சைடு ஒர்க் ஆகும். அந்த பேனல் தான் நம்ம வந்து, ஏன்னா ஆஃப் கிரிட்டை பொறுத்தவரை வெயில் டல்லாக இருந்தாலும் நம்ம பேட்டரியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், நைட்டில் யூஸ் பண்ணணும், பகலில் யூஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல மெட்டீரியல் வந்து காம்ப்ரமைசன் குவாலிட்டி குறைக்காத அளவுக்கு செலக்ட் பண்ணி தான் நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணணும். அதுதான் மெயினுங்க. காஸ்ட்டு வந்து நம்ம போகிறது ஒன் டைம் போகிறது 5 years பேட்டரி தான் இதில் மெயின். இன்வெர்டர் அதை விட பேனலோட கரண்ட் ரேட்டிங், அதோட ஸ்பெக்கு, அதுதான் முக்கியம். மெயினாக வாரண்டி வந்து 25 years எந்த பேனல் காரணம் எந்த கம்பெனிக்காரனும் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே தரதில்லை, பர்சன்டேஜ் கணக்கில் தான் இருக்குது. ஆனால் 12 years வந்து ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. நன்றி, வணக்கம்.